ஜாகிரா கல்லூரியின் இஸ்லாமிய சங்கத்தின் வருடாந்த மீலாத் நபி தின பரிசளிப்பு விழா அக்டோபர் 18 சனிக்கிழமை அப்துல் கஃபூர் மண்டபத்தில் கல்லூரியின் அதிபர் ரிஸ்வி மரிக்கார் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. மீலாதுன் நபி தின சங்கத்தின் தலைவர் ஷக்கீர் ஷஃபீக் வரவேற்புரையாற்றினார். கல்வி அமைச்சின் முஸ்லிம் பள்ளிகள் மேம்பாட்டு கிளை கல்வி இயக்குனர் மேஜர் NT நஸ்முதீன் பிரதம விருந்தினராகவும், அகில இலங்கை ஜம்ஐயத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அஷேக் அருக்கம் நூர் அமீத் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். மீலாத் தின நிறைவு விழாவில் கிராத், கசீதா, கட்டுரை, பேச்சு, விவாதம், கையெழுத்து, வினாடி வினா மற்றும் விளக்கக்காட்சி போன்ற பல்வேறு பாடங்களில் 55க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பங்கேற்றன. கொழும்பு 12 ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியனாக மகுடம் சூடிக்கொண்டது. ஃபாத்திமா முஸ்லிம் பெண்கள் கல்லூரி முஸ்லிம் மஜ்லிஸ் தலைவி ஃபாத்திமா ஹனூப் சாம்பியன் விருதை பிரதம அதிதியிடம் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பிரதம அதிதிகளுக்கு கல்லூரி அதிபர் ரிஸ்வி மரிக்கார் பாராட்டு சின்னம் வழங்கினார். ஜாகிரா கல்லூரி பழைய மாணவர்கள் சங்க தலைவர் ஹாஷிக் ஜலீல், பிரதி அதிபர் முகமது சசூலி, உப அதிபர்கள் திருமதி ஜீனத் இஸ்மாயில் மற்றும் AM மிஹிலர், இஸ்லாமிய சங்க பொறுப்பதிகாரி இன்ஹாம் இஸ்மாயில், ஆளுநர் குழு உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பிரதம அதிதியாக அழைத்தமைக்காக முதலில் கொழும்பு ஜாகிரா கல்லூரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவல் மாதத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்ற மீலாத் தின நிகழ்வானது இன்று கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் சந்தோஷமான முறையில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து these schools are coming under this purview and lot of revival is taking place with regard to the development of Muslim schools in terms of educational development. Now, when it comes to the Muslim schools, we have our own way of handling those schools. So we are running in the national curriculum, which our calendar and our activities have to be regulated properly. நினைவு கூறப்படுகின்ற அளவுக்கு, அனைவராலும் பேசப்படுகின்ற அளவுக்கு வரலாற்று சாதனைகளை படைத்துவிட்டு சென்றவர்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பல நபிமார்கள் வந்து சென்றார்கள். அத்தனை நபிமார்களுடைய இறுதி தூதுவராக வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமூகத்தை பார்த்து பல உபதேசங்களை செய்துவிட்டு சென்றார்கள். அதில் முக்கியமாக என்னை பார்த்து சொன்ன 2 விடயங்களில் ஒன்று, அத்திபு அவுலாதகும், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, துறை சார்ந்தவர்களே, சமூக தலைவர்களே, உங்களுடைய இன்றைய சிறார்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். Generally, annually remembered, but we as Muslims, our every single day, that we don't pass a day without sending peace and salutation upon our beloved Rasulullah sallallahu alaihi wasallam. Our day doesn't conclude it. Our 5 daily prayers, salah, will not be valid if we don't recite 3 at-tahiyyat. At-tahiyyat is the word, according to some scholars, that was a communication between our beloved Rasulullah sallallahu alaihi wasallam and Almighty Allah. When our beloved Rasulullah sallallahu alaihi wasallam